single day. I'm gonna make something great. That's my ஹாய் வெல்கம் டு கிளாம் கேர்ள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து மஞ்சள் பூசணிக்காயோட பொரியல் எப்படி செய்யுது தான். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனால் இந்த மஞ்சள் பூசணிக்காவை வாங்கி நான் சொல்கிற ரெசிபியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க, ஈஸியாக செய்யலாங்க. இப்போ வாங்க மஞ்சள் பூசணிக்காய் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆனியன் எடுத்துக்கோங்க, 2 சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 சின்ன வெங்காயம் ஒரு டேஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுனால நான் எப்பயுமே எல்லா டிஷ்லையும் 2 சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சுப்பேன். ஸோ நீங்களும் இதே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள், நம்ம சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க. நம்ம தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காய் செய்யறதுக்கு இதுதாங்க தேவைப்படும். வாங்க நம்ம பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆயில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இதில் எந்த எண்ணெய் நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, நார்மல் ரீஃபைன் ஆயில் செஞ்சாலும் பரவாயில்ல. வாங்க நம்ம குக்கிங் ப்ராசஸ் போகலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வாங்க கடுகு போடலாம். இந்த கடுகு கடலைப்பருப்பு ரெண்டுமே போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டேன். நம்ம ஒரு லெட் போட்டு நம்ம இதை நல்லா கவர் பண்ணிட்டு வச்சிடலாம். அப்போ தான் இந்த காய் வேகும். இந்த லெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலர் விட்டுட்டு இருங்க, இல்லை இதை அடி பிடிச்சிரும். இந்த காயை நம்ம தண்ணி விட தேவையில்லை, இதுலேருந்து தண்ணி வரும். நம்ம தண்ணி விடாமல் இதை வேக வைக்கலாம். லெட் ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா நம்ம பம்கின் நல்லா வெந்திருக்கு. இது நீங்கள் சால்ட் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம ரெடி பண்ண மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கூடங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் மார்க்கெட் போகும்போது இந்த மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து இந்த நான் செஞ்ச ரெசிப்பியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.